அண்ணே பாப்பலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேனே. ஐயோ டோட்டல் 4 வருது. என் லக்கி நம்பர் 3 தானே. அண்ணே இன்னொரு அப்ளிகேஷன் வாங்கலானே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. அண்ணே ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணே போண்ணே. இப்பெல்லாம் நீ என்கிட்ட ரொம்ப கோவமாவே பேசுற. தேவா அண்ணே எங்க இது நம்ம போனே பஸ் இல்லையே. வித்யா நீ போ, நான் அப்புறமா வரேன். அண்ணா அப்போ நான் தனியா போவேன்னு சொல்லிருக்காருல. போ, நான் வரேன். போ. டேய் வாங்க. அண்ணே ஏய் ஓடுடா புடிடா. ஏய் இதாங்கடா. புடிடா. நில்லுடா. வட்றா. வட்றாடா. போலீஸ் ஸ்டேஷன் இங்க ஒரே கலண்டா இருக்கு. யார் யாவ? சக்தி. இவனையா கேக்குறீங்க? இந்த ஊர்லயே பெரிய ரவுடிங்க சக்தின்னு பேரு. இவன் தொல்லை தாங்க முடியல. அராஜகம் பண்றான். குப்பத்துக்குள்ள பூந்துட்டா விடாதீங்கடா. அப்படியே கட்டி கடலை போடுங்கடா. என்னைக்கா இருந்தாலும் எங்க கையால தான் உனக்கு சாவு.
என் அப்பாவை அடிச்சிங்க, நான் அடிச்சேன், முடிஞ்சது. இது இல்லடா என் வழி, இதோட விட்டுருங்கடா, வேணாண்டா, விட்டுருங்கடா. என் பையன் செலக்ட் ஆகிட்டான், சீட் எடுத்துங்க. என் பையன் செலக்ட் ஆகிட்டான், எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க, நீங்களும் எடுத்துங்க, எடுங்க. நம்ம சக்தி எஸ்ஐ செலக்ஷன் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டான், சீட் எடுத்துங்க. அது சிட்டியில் ஒரு சின்ன தகராறு ராஜராஜன். வரதனோட ஆளுங்க மாசிலாமணியையும் ஜெயக்குமாரையும் சக்தி போட்டு அடிச்சிருக்கான். நம்ம இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி இங்கே கொண்டு வந்தார். உள்ளே தான் உட்கார வச்சுருக்கோம், வந்ததுலேருந்து யார்கிட்டையும் எதுவும் பேசலை. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, என்ன செய்யணுமோ அதை பார்த்து செய்வோம். கதவை துற. ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா இப்படி பண்ற? என்ன பண்றீங்க? அவன் உங்க பையன் சார். இவன் பிள்ளை இல்லை சார். ஏன் சக்தி, ஏன் இப்படி பண்ற? என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஓடுறேன், ஒதுங்குறேன், விட்டுருங்கிறேன், விட மாட்டேங்கிறாங்க. தலையவ கொடுக்க சொல்றீங்க. வாங்க. எப்போ வந்தீங்க? சாயந்தரமே வந்துட்டேன். நீங்க வரத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வெளில வரீங்களா? திவ்யாவோட அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் திவ்யாவோட கல்யாணத்தை சீக்கிரமாவே முடிக்கணும்னு சொல்றாங்க. நானும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். அப்பதான் அவனுக்கும் பொறுப்பு வரும். எஸ்ஐ செலக்ஷனில் பாஸ் பண்ணிட்டான், சீக்கிரமே வேலை கிடைச்சிடும். நான் சொல்ல வந்தது அது இல்லைங்க. சக்தி முன்ன மாதிரி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நானும் ரோட்ல பார்த்தேன், ஒரே அடிதடி. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? திவ்யா அம்மாவோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கான். திவ்யாவை அவனுக்கே முடிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, கல்யாண வயசுல உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா? திவ்யா நல்ல பொண்ணு, அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இல்ல சக்தினால ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு. என் பிள்ளையால திவ்யாவுக்கோ திவ்யாவுடைய கல்யாணத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராது. நீங்க புறப்படலாம். இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்களும் தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. நான் கிளம்புறேன்.